தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றினாங்க. முழு இரவும் இருக்குது இபாதத் செஞ்ச நன்மை. ஹதீஸோட கருத்தில் வரும். இன்னும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வரக்கூடிய அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் தஆலா மலக்குகளை சாட்சியாக்கணும். மலக்குகளே, இந்த அடியான் மிருதுவான படுக்கையை விட்டுட்டான், மனைவி மக்களோட அரவணைப்பை விட்டுட்டான், தூக்கத்தை தியாகம் செஞ்சுட்டான், என்னுடைய கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய மஸ்ஜிதுக்கு வர்றான். நீங்கள் சாட்சியாக இருங்க, இந்த அடியான் ஹலாலானதை எதை கேட்டாலும் நான் அல்லாஹ் கொடுத்துறேங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம். ஹதீஸோட கருத்தில் ஒரு ஹலாலானதை எதை கேட்டாலும் நான் கொடுத்துறேங்க. ரெண்டாவது அடுத்த வாக்குறுதி அல்லாஹ் கொடுக்குறான், இவருடைய உள்ளம் எந்த விஷயத்தை கொண்டு பயந்து கொண்டு இருக்குதோ அந்த பயத்தை உள்ளத்தில் இல்லாமல் ஆக்குறேங்கிறாங்க. எப்பேற்பட்ட பாக்கியம். இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் உள்ளத்தில் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். ஒரு நோயோட பிரச்சனை இருக்கும், கடனோட பிரச்சனை இருக்கும், எதிரியோட பிரச்சனை இருக்கும், ஏதாவது மனைவி மக்களுடைய பிரச்சனை, வியாபார தொழில், இது மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையை அந்த கவலையை இல்லாமல் ஆக்குறாங்கன்னா அந்த ஃபஜ்ருடைய தொழுகை இமாம் ஜமாத்தோட தொழுகிறது சொன்னாங்க. மஸ்ஜிதில் தொழுது அவ்வளோ பெரிய சிறப்பு சொல்லப்படும். இன்னைக்கு சொல்ல மஸ்ஜித்வார் ஃபிக்கீர் காலைல கவலைப்படுறோமே, இன்னைக்கு உண்மையான மஸ்ஜித்வார் ஃபிக்கீர் என்னன்னு சொன்னால், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா தொழுவாங்க. ஃபஜ்ருக்கு அப்புறம் பார்த்தா சாத்தி சுலைமான் ஒருத்தர் வரல, நேராக வீட்டுக்கு போய் நிற்பாங்க. தாயார்கிட்ட கேட்பாங்க, சுலைமான் வரலையே, அந்த சஹாபியை கேட்பாங்க. இப்போ சொன்னாங்க, யார் சொல்லா யா உமர், அவங்க இரவு முழுவதும் என்ன செஞ்சாங்க, இபாதத் செஞ்சதுனால தூக்கம் நிகழ்ச்சி இங்கேயே தொழுதுட்டு படுத்துட்டாங்க. தொழுதான் பண்ணல, தொழுதுட்டு படுத்துட்டாங்க. உமர்லாத்துல சொன்னாங்க, இரவு பூரா இபாதத் செய்கிறத விட ஃபஜ்ருடைய 2 ரக்காத் தொழுகை ஜமாத்தோட தொழுகை சிறப்புன்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய அந்தஸ்து. ஒரு கண்ணு தெரியாத சஹாபி கேட்டாங்க, யாரை சொல்லா எனக்கு கண்ணு தெரியல, நான் வீட்லேயே தொழுதுக்குமான்னு சொல்லி கேட்டாங்க. ஹதீஸ்ல வருது. அப்போ அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்கள் வீட்டுக்கும் மஸ்ஜிதுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. யார் சொல்லா இவ்வளோ தூரம் இருக்குது. யார் சொல்லா நபி அவங்க சொன்னாங்க, உங்கள் வீட்டிலேருந்து மஸ்ஜிதுக்கு ஒரு கைத்தை கட்டுங்கன்னு சொன்னாங்க. அந்த கைத்தை அப்படியே பிடிச்சிட்டு தொழுகையை நிறைவேற்றிட்டு அந்த கைத்தை பிடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு திரும்பி போயிடுன்னு சொன்னாங்க. கண்ணு தெரியாத சஹாபிக்கு என்ன செய்யலை, வீட்டில் தொழுகிறதுக்கு அனுமதி கொடுக்கலாம். ஏன்னு சொன்னால் மஸ்ஜித் இருக்குதே ஹிதாயத்துடைய விஷயம் முடிவாகக்கூடிய இடம், அல்லாஹுக்கு பிடிச்சமான இடம். ஒரு சந்தர்ப்பத்தில் ஜிப்ரீல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, முஸ்ரிக்குகள் மக்காவுடைய முஸ்ரிக்கு கேட்குறாங்க, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுக்கு உலகத்தில் ஆக மிக பிரியமான இடம் எதுன்னு கேட்டாங்க. அல்லாஹுக்கு மிக பிரியமான இடம் எது? அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை வர வச்சு அல்லாஹ்கிட்ட கேட்டு வர சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் அல்லாஹ்கிட்ட கேட்டாங்க, அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிக்கு கேட்குறாங்க, உனக்கு உலகத்தில் ஆக மிக பிரியமான இடம் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை சொன்னால், ஜிப்ரீல் நீங்கள் நெருங்கி வாங்க, அவ்வளோ பெரிய மலக்கு, வகியை கொண்டு வரக்கூடிய மலக்குடைய தலைவர், நீங்கள் நெருங்கி வாங்கன்னு அல்லாவே கூப்பிட்டாங்க. நெருங்கி வந்தாங்க. இன்னும் அல்லாஹ் சொன்னால் இன்னும் நெருங்கி வாங்க ஜிப்ரீல் அப்படின்னு. இன்னும் நெருங்கி வந்தாங்க. மறுபடியும் அல்லாஹ் சொன்னால் இன்னும் நெருங்கி வாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இது வரைக்கும் அல்லாஹோட அவ்வளோ நான் நெருங்கலை, ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ் அவ்வளோ என்னை நெருக்கி சொன்னான், ஜிப்ரீல் நீங்கள் போய் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்கள், உலகத்தில் எனக்கு மிக பிரியமான இடம் இருக்குன்னு சொன்னால் என்னுடைய மஸ்ஜிதுன்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். என்னுடைய பள்ளி, அல்லாஹுக்கு ஆக மிக பிரியமான இடம் இருக்குது அல்லாஹுடைய மஸ்ஜித். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பெரிய அந்தஸ்து, அவ்வளோ பெரிய சொன்னாங்க. மஸ்ஜிதில் ஒரு பெண்மணி குப்பை கூலங்களை சுத்தம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்கங்கே கிடைக்கக்கூடிய அந்த குப்பையெல்லாம் பூரா ஒதுக்கி சுத்தம் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஒரு நாள் அந்த பெண்மணி இறந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எங்கே இந்த குப்பை கூலங்களை சுத்தம் செஞ்ச பெண்மணியை காணும். அப்புறம் சஹாபாக்கள் சொன்னாங்க, யாரை சொல்ல அந்த பெண்மணி இறந்துட்டாங்க, யாரை சொல்லலாம், எங்கிட்ட தகவல் சொல்லியிருக்காருல்ல, அதை சொல்ல இரவுடைய நேரமாக இருந்ததுனால அவங்க நாங்கள் எத்தி வைக்க முடியல, யாரை சொன்னான்னு சொன்னாங்க. அப்போ நபி அவங்க சொன்னாங்க, அந்த பெண்மணி நான் சொர்க்கத்தில் பார்த்தேன்னு சொல்லி சொன்னாங்க. எப்பேற்பட்ட பாக்கியம். அந்த பெண்மணியை நான் சொர்க்கத்தில் பார்த்தேன். அவ்வளோ பெரிய அந்தஸ்து. ஒரு குப்பையை சுத்தம் செஞ்ச பெண்மணிக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் இடம் கொடுத்தான்னு சொன்னால், மஸ்ஜிதில் அமல் செய்யக்கூடிய மக்கள் உருவாயிட்டான். எவ்வளோ சந்தோஷப்படுவோம் அல்லாஹ் சொன்னாங்க. அதாவது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 24 மணி நேரம் மஸ்ஜிது செழிப்பாக இருந்துச்சு. அந்த செழிப்பான அந்த சூழ்நிலையில் முழு உலகத்துக்கு தீன் போய் சேர்ந்துச்சு. மதீனாவுடைய அந்த மஸ்ஜிதே நபியுடைய அந்த நூர் முழு உலகத்திற்கு மஸ்ஜிதுக்கு போய் சேர்ந்துச்சு. எத்தனை மஸ்ஜிதுகளில் அமல்கள் நடந்துட்டு இருக்குதோ அத்தனை நன்மையும் எங்கீங்க மஸ்ஜிதே நபியில் செஞ்ச அந்த சஹாபாக்களுடைய அந்த நன்மையில் போய் சேர்ந்துட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய தியாகங்கள் நீங்கள் செஞ்சாங்க. நமக்கு முன்னாடி இன்ஷால்லா ரமலானுடைய மாதம் இருக்குது, நெருங்கக்கூடியதாக இருக்குது. பார்த்தோன்னு சொன்னால் போனால் எத்தனையோ பேர் பராத்தில் இருந்தவங்க இந்த பராத்தில் இல்லை. நம்ம கூடவே இருந்தவங்க,
ஏன்னா போன எத்தனையோ பேர் ரமலானில் இருந்தவங்க இனி ரமலானில் இதோட இல்லை. அது நீங்கள் அன்றைக்கி உலகம் டெம்பரவரியான காலம் தானே, கொஞ்சம் காலத்துடைய வாழ்க்கை. அல்லா எங்களுக்கு ஆஃபியத்தை கொடுத்து ஆயிலை கொடுத்து அல்லாஹ் எங்களை பாக்கியாக வச்சிருக்கிறான். ரமலானுடைய விஷயம் எந்த அளவுக்கு சொல்லப்படுது சொன்னால், இது தாவத்துடைய மாசம்னு சொன்னான். இஸ்லாத்துடைய முதல் போர் பத்ரு போர் அல்லாஹாலா அந்த ரமலான் அல்லாஹாலா நடக்கும் சொன்னாங்க. வெறும் 313 சஹாபாக்கள், வெறும் 313 சஹாபாக்கள். ஆனால் அதிகமாக காபிர்களுடைய படையில் அதிகமான நபர்கள் இருந்தாங்க. ஆனால் அல்லாஹாலா நபி அவங்க துவா இரவு பூரா துவா செய்கிறாங்க. அந்த பேரிச்ச மரத்துக்கு பக்கத்தால் நபி அவங்க முசல்லா போட்டு துவா செய்ய யா ஹய்யூ யா கையும் அதிகமாக அல்லாவை திக்ரு செஞ்சு துவா எப்படி செய்கிறாங்க. யாரெல்லாம் இந்த போரில் மட்டும் நீ முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுக்கலன்னு சொன்னால் கியாமத்து நாள் வரைக்கும் அல்லான்னு சொல்லக்கூடிய எந்த மனிதனும் இருக்க மாட்டான்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த 313 பேர் தான் பக்கா ஈமான்தாரி. அந்த அளவுக்கு நபி அவங்க 313 பேர் உருவாக்கி வச்சிருக்காங்க. அல்லாஹாலா பத்ருல 5000 மலர்களை கொண்டு அல்ல உதவி செஞ்சான். 5000 மலர்கள் அல்லாஹால இறக்கணும். அந்த காபிர்கள் சொல்றாங்க, எங்களை இவங்க வெட்டல, இவங்க எங்களை கைது செய்யல, அவங்க எல்லாம் ஆளு உயரமா இருந்தாங்க. அவங்க உயரமா இருந்தாங்க, நாங்கள் கண்ணால பார்த்த காபிர்கள் சொன்னாங்க, எங்க இருந்தாலும் இருந்த மலக்குகளை இறக்கி அல்ல உதவி செஞ்சாங்க. இப்பேற்பட்ட பாக்கி சொன்னாங்க. 5000 மலக்குகளையே அல்லாஹால அந்த பத்ருல இறக்கணும் மூலமாக பேசக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க. ஒரு மலக்குடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மலக்கு, அவருடைய சக்தி என்னன்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ரெக்கைகள் 600 ரெக்கையை கொடுத்துருக்குறான். ஒரு ரெக்கையை விரிச்சாங்கன்னு சொன்னா கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் பூமி பூரா மூடிடும். ஒரு ரெக்கையோட சக்தியை பற்றி சொன்னாங்க, இந்த பூமி அப்படியே தோசை திருப்புற மாதிரி திருப்பி போட்டுருவாங்க. அப்பேற்பட்ட மலக்கு. ஏன் அல்லாஹ் பத்ருல 5000 பேர் இறக்கணும் சொன்னாங்க? கியாமத்து நாள் வரைக்கும் இந்த தீனுடைய உழைப்பு செய்யக்கூடிய மக்கள் அல்லாஹ் பாதுகாக்கிறதுக்கான இந்த மலக்கள் அல்லாஹ் இந்த பூமியில வச்சிருக்காங்க. கண்ணால தெரிய மாட்டாங்க. அல்லாஹ் அப்படிப்பட்ட உதவிகள் அல்லாஹத்துல தீன்தாரிகளுக்கு செஞ்சு கொடுத்தான், சஹாபாக்களுக்கு செஞ்சான். ஒரு சந்தர்ப்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அல்லாஹ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நான் ரொம்ப உங்ககிட்ட நெருங்கிட்டேன் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏன் என்ன மூசா? ஆமா அல்லாஹ் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், உங்கள்கிட்ட ரொம்ப உன்னை பக்கத்தில் நெருங்கின மாதிரி எனக்கு சந்தோஷம் ஏற்படுதுன்னு சொன்னான். அப்போ அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டினா, மூசா அதாவது இப்போ நீ இருக்கக்கூடிய நிலைக்கும் எனக்கும் இடையில 70,000 திரை இருக்குதான் அல்லாஹ் சொன்னான். நீ இருக்கிற அந்த சந்தோஷத்துக்கும் எனக்கும் இடையில 70,000 திரை இருக்குது. உனக்கு பின்னாடி கடைசி நபி ஒருத்தர் வருவாங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. அவங்க அந்த உம்மத்து நோன்பு வச்சிருப்பாங்க, ரமலானுடைய மாதம் நோன்பு வச்சிருப்பாங்க. நோன்பு வச்சுட்டு இஃப்தாருடைய நேரத்தில் கையெடுத்து துவா செய்வாங்க. அவங்க தேவைகளை கேட்பாங்க எங்கிட்ட. அப்போ அவங்க துவா கேட்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கும் எனக்கும் இடையில எந்த திரையும் இருக்காது நல்லா சொன்னாங்க. என்ன கேட்குறாங்களோ அப்படியே நான் கொடுத்துருவேன். அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கூடிய மலக்குகளை கூப்பிட்டு சொல்லுவாங்க அல்லாஹ் தாலா, ஓ மலக்குகளே, நான் என்னுடைய அரிசை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் நோன்பாளிகளுடைய துவாவுக்கு ஆமீன்னு சொல்லி நல்லா அனுப்பிவிடுவாங்க. நீங்கள் போய் நோன்பாளிகள் நோன்பு வச்சுட்டு துவா செய்கிறாங்க, அந்த துவாவுக்கு ஆமீன்னு சொல்லுன்னு மலக்கள் அல்லாஹால அனுப்பி வைப்பாங்க. நீங்கள் அரிசை சுமக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க, நல்லா அனுப்பி வைப்பாங்க. அவ்வளோ பெரிய அந்தஸ்து நோன்பாளிகள்லாம் கொடுத்துருக்கோம். ரமலானின் சிறப்பில் மௌனம் எழுதியிருக்கிறாங்க, நீங்கள் அல்லாஹோட கட்டளைகளை ஏற்று வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களுக்கு உதவி செய்வேன், காப்புகளுக்கு மத்தியில் நான் இழிவுபடுத்த மாட்டேன், கேவலப்படுத்த மாட்டேன், உங்களுக்கு கண்ணியமான வாழ்க்கையை நான் கொடுப்பேன், என்னுடைய கட்டளைகளை எது வரைக்கும் நீங்கள் ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ அது வரைக்கும் நான் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருப்பேன். அல்லாஹ் வாக்குறுதி கொடுப்பேன். இப்பேற்பட்ட மாதம் ரமலானுடைய மாதம், ஈமானை உருவாக்கக்கூடிய ஆமால்களை உருவாக்கக்கூடிய. நாங்கள் நினைச்சிட்டோம் ரமலானுடைய மாதம் வச்சு நல்லா தூங்கக்கூடிய மாதம். நீங்கள் அதிகமாக அப்படியே கழிச்சிட்டு இருக்கிறாங்க மக்கள், ஆண்களும் சரி பெண்களும் சரி, நோன்பு வச்சுட்டு அதிகமாக தூங்கிட்டு குரானுடைய தொடர்பு ஏற்படுத்திக்கிறாங்க. அதிகமாக ரமலானுக்கும் குரானுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. அதிகமாக சொன்னாங்க, குரான் அதிகமாக ஓதுங்க, குரானில் ஒரு பிரகாசத்தை எல்லாம் வச்சிருக்கிறோம், அது விளங்கி ஓதுங்கிறாங்க. இன்னைக்கு உலமாக்கள் பேசுகிற இடத்துல ஜோலில் சொன்னாங்க, ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, விளங்கி படிக்கிறீங்க, அது படிக்கிறோம், வங்கியில் திருட்டு நாங்கள் படித்து விளங்குறோம். அதே மாதிரி பரீட்சைக்கு எழுதக்கூடிய மாணவர் அந்த ஆன்சரோட பேப்பரை விளங்கி படிக்கிறார். அதனால தான் மெமரி பண்ணி அவர் என்ன செய்யற எக்ஸாமால எழுதுறார், விளங்குனதுனால எழுதுறார். குரானை மட்டும் என்ன செய்கிறோம், அப்படியே விளங்காமல் அப்படியே ஓதிட்டு போயிட்டு இருக்கு. அல்ஹம் சூரா ஆரம்பிச்சுட்டு குல்லோ ரப்பின் நாஸ் வரைக்கும் விளங்காமல் என்ன, அது என்ன அர்த்தம்? அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், புகழனைத்தும் அல்ல, இது விளங்கணுமோ. குரானை எப்போ விளங்கி ஓதணுமோ அப்போ தான் அதோட நூறு உள்ளத்தில் இறங்கணும். குரானுக்கு அல்லாஹ்ல நூறானி வச்சிருக்கிறோம். நாளைக்கு அல்லாஹ் தாலா கபூரில் ஒரு மனிதர் அடக்கம் செஞ்சாச்சு,
குரான் வந்து அந்த மனிதனுடைய அந்த கஃனுக்கும் நெஞ்சுக்கு இடையில வந்து உட்கார்ந்து மலக்குகள் கேள்வி கேட்க வருவாங்க. முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. கேள்வி கேட்கக்கூடிய அந்த மையத்துக்கிட்ட அந்த குரான் பேசுமா. நீங்க இவர்கிட்ட கேள்வி கேட்கறதுன்னா தூரமா நின்று அப்படியே கேட்டுட்டு போயிடு. ஏன்னு சொன்னா இந்த மனிதனை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்துற வரைக்கும் என்னுடைய பொறுப்புன்னு சொல்லி அந்த குரான் சொல்லுமா. அவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ்தால அந்த குரானை ஓதக்கூடிய மனிதனுக்கு எல்லாம் கொடுக்கும். இன்னைக்கு குரானுடைய விஷயங்கள் எப்படி இருக்கு, இன்னைக்கு திலாவத்துல எங்க இருக்கு குரான்? ஒரு அரை மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் நீங்க அல்லாஹ்வுடைய கலாமை எடுத்து ஓதுறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை. பார்த்தோன்னு சொன்னா ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்க, ஆதாமின் கலாமி ரபி, ஆதாமின் இது இறைவனின் வேதம், என் இறைவனின் வேதம். அது பார்த்து ஓத தெரியல, எடுத்து அந்த முத்தம் கொடுத்த இறைவனின் வேதம். அல்லாஹ் அந்த பெண்மணிக்கு நல்ல மௌத் அல்லாஹ் நசீபாக்கி கொடுத்தாங்க. குரானுடைய அந்தஸ்து அவ்வளோ பெரிய அந்தஸ்து. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, பெரிய ஒரு விருந்து ஒன்று வச்சாங்க. எல்லா சஹாபாக்களையும் அழைச்சாங்க. எல்லா சஹாபாக்களும் வந்து விருந்து சாப்பிட்டுட்டு திரும்பி போகக்கூடிய நேரத்தில் ஒரு சஹாபி கேட்டாங்களாம், அமீருல் முஃமினீன் இந்த விருந்து எதுக்காக வச்சிங்க? அப்போ அந்த சஹாபி சொன்னார், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த விருந்து எதுக்காக வச்சுன்னு சொன்னால், குரானுடைய பெரிய சூரத்துல் பஹரா 286 ஆயத்து என்னுடைய வாழ்க்கையில் வர்றதுக்கு 12 வருடங்கள் ஆச்சுன்னு சொன்னார். அது மரணம் செய்யறதுக்கோ படிக்கிறதுக்கோ இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் வர்றதுக்கு சூரத்துல் பஹரா பிரகாரம் நான் வாழ்வதற்கு எனக்கு 12 வருஷம் ஆச்சு, அதுக்காக இந்த விருந்து வச்சேன்னு சொல்லி சொன்னார். இப்பேற்பட்ட பாக்கியம் சஹாபாக்கள். வாழ்க்கையில் இருந்துச்சு குரான், வடிவத்தில் இல்லை அந்த காலத்தில். ஆனால் இன்னைக்கு வடிவத்தில் இருக்கு, பள்ளியில் இருக்கு, மதரசால இருக்கு, வீட்டில் இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் குறைவா இருக்கு. அதனால சொன்னா அதிகமாக நீங்கள் குரானுடைய தொடர்பு ஏற்படுத்துங்க. அதே மாதிரி வீடுகளில் தீனுடைய சூழலை உருவாக்குறதுக்கு வீட்டு தாலீம் ஹயாத்தாக்குங்க. இன்னைக்கு வீட்டுடைய தாலீமை கொண்டு சொன்னாங்க எந்த அளவுக்கு பிரகாசம் ஏற்படும் சொன்னால், ஒரு வீட்டில் கறி குழம்பு வச்சா பக்கத்து வீடுகளுக்கு அந்த வாசம் போகுது. ஒரு மீன் வறுத்துன்னு சொன்னால் அந்த தெருவுக்கே வாசம் போகுது. துனியாவோட விஷயம் எந்த அளவுக்கு போகுதுன்னு சொன்னால், தீனுடைய விஷயம், அந்த ஹதீஸுடைய குரானுடைய விஷயங்கள், அந்த தாலீமுடைய அமல் எங்கள் வீடுகளில் உட்கார வச்சு நம்ம படித்தோம்னு சொன்னால், அதோடைய பிரகாசம் அக்கம் பக்கத்தில் எல்லா மக்கள்கிட்ட போய் சேரும். அவன் நான் முஸ்லீம், காஃபிர், எந்த இதை சேர்ந்தாலும் அந்த குரானுடைய பிரகாசம், ஹதீஸுடைய பிரகாசம் அந்த வீட்டுக்கு சேரும். அதான் ஒரு காலம் வரும், அந்த மக்கள் வந்து சொல்லுவாங்களாமா, அந்த வீடுகளை வந்து இஸ்லாத்தை கபூல் செஞ்சுருப்போம். நடந்திருக்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கையில், சஹாபி பெண்மணியுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. யஹூதிகள் போனாங்க, யூதர்கள் வெளியே போனாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய குழந்தைகளை சஹாபாக்களுடைய வீட்டில் விட்டுட்டு போவாங்க. கன்னி பெண்களாக இருந்தால் சஹாபாக்கள் வீட்டுகளை விட்டுட்டு போவாங்க. அவ்வளோ எனக்கு தெரியும், அவங்களுக்கு பாதுகாப்பு இங்கே தான் இருக்குது, எங்களுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இங்கே தான் இருக்குது. ஏன்னா அவங்க குரான் ஹதீஸ் படி வாழக்கூடிய மக்கள். இன்னைக்கு யூதர்கள் விலகி வச்சிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தோம் சொன்னால் ஒரு மரம் வளர்க்குறாங்க, யூதர்கள் ஒரு மரம் வளர்த்திட்டு இருக்காங்க. அதோட பேர் கூட மௌலானா சொன்னார், அது பிரசித்தி பெற்ற மரம். ஒரு மியூசியத்தில் அவர் அந்த மரம் போய் பார்த்தார், ஒரு முஸ்லீம் பார்த்தார். ஏன்னா இந்த நாட்டில் எல்லாமே இந்த மரம் வளர்த்துறாங்களே, இதோடைய ஸ்பெஷாலிட்டி, இதோடைய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அந்த யூதர் கேட்டானா, நீங்கள் முஸ்லீமாக இருந்தே கேட்குறீங்களே, உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரியாது, சொல்லுங்கள். நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, கியாமத்துடைய நெருக்கத்தில் முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் கடுமையான யுத்தம் நடக்கும். அந்த நேரத்தில் முஸ்லீம்களுக்கு எல்லாமே உதவி செய்யும், கல், மண், மரம், செடி, கொடி எல்லாமே முஸ்லீம்களுக்கு உதவி செய்யும். ஆனால் எங்களுக்கு இந்த மரம் மட்டும்தான் உதவி செய்யும். நபி அவங்க சொல்லியிருக்காங்க ஹதீஸ். ஒரு காஃபிருக்கு நம்பிக்கை இருக்குது, ஒரு யூதனுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நாங்கள் மரத்தை வளர்த்துறோம். நாங்கள் மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சு நின்றுக்குவோம், இந்த மரம் எங்களுக்கு காட்டி கொடுக்காது, நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் இந்த மரத்தை நாங்கள் வளர்த்திட்டு இருக்கோம். மாற்றாளர்களுக்கு நம்பிக்கை இருக்குது. கொஞ்சம் தலிதாத்தால பசியோட மயக்கத்தில் கீழே விழுந்துட்டாங்க, எல்லாம் வந்து எழுப்புறாங்க, எந்திரிக்கல. சில சஹாபாக்கள் ஓடி போய் தண்ணீர் தெளித்து எழுப்புறாங்க, எந்திரிக்கல. சில சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க, அலி மௌத்தாயிட்டார்னு பேசிக்கிறாங்க. உடனே அந்த சஹாபி இதை கேட்டோன்னு எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சோன்னு சொன்னாங்க, அலி பசியோடு மௌத்தாக மாட்டார். என் நபி சொல்லியிருக்கிறாரு, எப்போ நான் மௌத்தாவேன், நான் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வேண்டி நான் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு யூதன் ஓங்கிய தலைமையில் அடிப்பான், என்னுடைய மண்டை உடஞ்சி என்னுடைய ரத்தம் தாடி வழியாக பீரிட்டு ஓடும், அப்போ தான் நான் மௌத்தாவேன். அப்படி தான் அந்த சஹாபி மௌத்தானோம். நபி என்ன வார்த்தை சொன்னாங்களோ அந்த நம்பிக்கை சஹாபாக்களுக்கு முழுமையாக இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் நம்ம நம்பிக்கைகள் சரியாகணும், எங்கள் ஈமான் சரியாகணும், எங்கள் குடும்பத்தாருடைய எங்களுடைய ஒவ்வொரு முஹல்லாவில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்கள் பெண்கள் ஈமான் சரியாகணும்னு சொன்னால் இந்த ஈமானுடைய உழைப்பு செய்ய வேண்டிய ஒவ்வொருத்தருந்தாலும் பொறுப்பாங்க. எவ்வளோ நேரங்கள் நம்ம அல்லாஹ் தஆலா 24 மணி நேரம் டெய்லி கொடுத்துருக்கலாம், அது கொஞ்சம் நேரத்தை நீங்கள் மஸ்ஜிதுக்காக கொடுங்க.
உங்கள் வீட்டு தாலிமுக்காக வேண்டி கொடுங்க. வாரத்தில் ஒரு நாள் முஹல்லாவுடைய கஸ்து நடக்குது, வெள்ளிக்கிழமை மகரிப் டீச்சா, அதுக்காக வேண்டி நேரத்தை கொடுங்க. இதில் நிம்மதி இருக்கு. அல்லாஹ் சொல்றான் ஹயாத்துன் தய்யிபா, மனமகிழ்வான வாழ்க்கை எல்லாம் வச்சிருக்கிறோம். இப்படி நிம்மதியை தேடி எத்தனை பேர் அலைஞ்சிட்டு இருக்கிறான். லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக நிம்மதிக்காக வேண்டி செலவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கடைசியில் அவருடைய நிலைமை என்னன்னு பார்த்தா சூசைட் தான் வருது. எத்தனையோ நாங்கள் பார்த்தோம். காஃபி டே அதிபர் எவ்வளோ பெரிய எத்தனை ஆயிரம் கோடிக்கு சொத்துக்கு அதிபதி அவங்க. இன்னைக்கு அவருடைய நிலைமை கடைசியில் என்ன செஞ்சுட்டார்? நிம்மதி இல்லை, உள்ளத்தில் ராகத்து இல்லை, கடைசியில் தன்னைத்தானே மாய்த்து கொண்டான். அப்போ அந்த நிம்மதிங்கிறது அல்லாஹ் தீனில் வச்சிருக்கிறான், ஆபாதி உழைப்பில் வச்சிருக்கிறான், வீட்டுடைய தாலியில் வச்சிருக்கிறான், கஸ்துடைய அமலில் வச்சிருக்கிறான், அல்லாவோட பாதையில் போகிறது வச்சிருக்கான், அல்லாவோட பாதையில் ஹிஜ்ரத் செய்யணும். கண்ணியத்திற்குள்ள நாங்கள் இன்னைக்கு உட்கார்ந்து சஹாபாக்களை பற்றி பேசிட்டு இருக்கோம் சொன்னால் அவங்க செஞ்ச தியாகங்கள் அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டாங்க. எத்தனை தியாகங்கள்! ஹயாத்து சஹாபா ஒரு கிதாபே போறோம்னா எழுதியிருக்காங்க சஹாபாவுடைய தியாகங்களை பற்றி. ஒரு சஹாபியுடைய தல்ஹா அவங்க அல்லாவோட பாதையில் போய் ஷஹீத் ஆயிட்டாங்க. அந்த ஜனாதாவை அடக்கம் செய்யறதுக்கு தீவில் அதாவது கடல் வழியா போகிற நேரத்தில் மௌத் ஆயிட்டாங்க. இந்த ஜனாதா ஏதாவது ஒரு தரை தென்பட்டுச்சுன்னா அடக்கம் செஞ்சலான்னு சொல்லி 7 நாள் அந்த ஜனாதா வச்சு சுற்றினாங்க. சரித்திரத்தில் இருக்குது 7 நாட்கள் அந்த ஜனாதா வச்சு சுற்றுறாங்க. 7 நாட்களுக்கு பிறகு ஒரு இடம் தென்பட்டுச்சு. அந்த தீவில் போய் அந்த சஹாபியை அடக்கம் செய்யலான்னு சொல்லி அந்த ஜனாதாவை பார்த்தோன்னு சொன்னால் சூடாச்சு, அதாவது மௌத்தானு சொன்ன ஒரு சூடு இருக்குமே, அந்த சூடு அப்படியே இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னான். அவருடைய உடம்புல இருந்து கஸ்தூரியோட மனம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னான். எப்பேற்பட்ட பாக்கியம்! 7 நாள் ஒரு ஜனாதா இருந்தா எவ்வளோ பெரிய விஷயம் ஏற்படும். அந்த சஹாபிக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? அல்லாவுடைய தீனுக்காக போனவங்க, அல்லாவுடைய தீன் ஹயாத்தாகிறதுக்காக இந்த முழு உலகத்துக்கு போன சஹாபாக்கள். அல்லாஹ் அவங்கள உலகத்துலேயும் கண்ணியப்படுத்தினா சொர்க்கத்துலையும் எல்லாம் கண்ணியப்படுத்தும். அந்த அந்தஸ்தரம் அடைவதற்காக வேண்டிதான் இன்னைக்கு நீங்கள் நேரத்தை முடிவு செய்யுங்க. மாதத்தில் ஒரு 3 நாள் போங்க, வருஷத்தில் ஒரு 40 நாள் போங்க. இது ஏன் சொல்கிறாங்க எங்கள் ஈமான் ஆமால் சரியாகிறது தான். நாங்கள் யாரையும் போய் திருத்த போகிறதில்ல. நான் அல்லாவுடைய தொடர்பு ஏற்படுத்தணும், என்னுடைய மனைவி மக்கள் அல்லாவுடைய தொடர்புடையவங்களாக ஆகணும். ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் களிமா சொன்ன ஒவ்வொருத்தரும் அல்லாவுடைய தொடர்பை ஏற்படுத்தணும்னு சொன்னால் அதுக்கு ஒரே வழி அல்லாஹ் என்ன உழைப்பை செய்ய சொன்னானோ, நபி அவங்க எந்த உழைப்பை செஞ்சு காட்டிட்டு வாழ்ந்துட்டு போயிட்டாங்களோ அந்த உழைப்பு ஒவ்வொருத்தரும் செய்ய தயாராகணும். செய்யலாங்களா இன்ஷா அல்லாஹ்.